ஸ்ட்ரோக் அல்லது பக்கவாதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, மூளையோட இரத்த ஓட்டம் குறைகிறதுனால மூளையில இருக்கிற செல்கள் செயலிழக்கிற நிலையையோ அல்லது இறந்து போகிற நிலையையோ அடைகிறது தான் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. இது 2 காரணத்தினால ஏற்படும். ஒன்று, மூளையில இருக்கிற இரத்த குழாயில ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்படுறதுனால அந்த இரத்த ஓட்டம் குறையும். 2வது காரணம்னு பார்த்தோம்னா, மூளைக்கு போற இரத்த குழாயில உள்ள அழுத்தம் அதிகமாகிறதுனால இந்த இரத்த குழாய் வெடிச்சு அதனால ஸ்ட்ரோக் ஏற்படும். இது 2மே மெடிக்கல் எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ் தான். உடனே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த பேஷண்ட்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு அவங்களோட சிவியாரிட்டி லெவல் அது கம்மியாகும். ஏன்னா மூளைக்கு இரத்த ஓட்டம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இரத்த ஓட்டத்து வழியாக தான் ஆக்சிஜன் அண்ட் அதர் நியூட்ரிஷன்ஸ் வந்து பிரெயினுக்கு கிடைக்குது. இந்த ஆக்சிஜன் கம்மியாகும் போது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே பிரெயின் செல்ஸ் எல்லாமே இறக்க ஆரம்பிச்சிருது. பிரெயின் செல்ஸோட பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு தடவை அது இறந்துருச்சுன்னா அது ரீப்ரொடியூஸ் ஆகிற தன்மை அதுக்கு இல்லைங்கிறனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக அந்த பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்கள பேஷண்ட்டை ரொம்ப சிவியரான ஸ்ட்ரோக் அட்டாக்ல இருந்து அவங்கள காப்பாற்ற முடியும். இந்த மாதிரியான ஸ்ட்ரோக் அல்லது நியூராலஜிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.